வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். டாஸ்மாக் கடைகளில் ரூ. 10 பஞ்சாயத்தில் இனி வராது. தமிழக அரசு வைக்கப் போகும் செக். குடிமகன்கள் ஹாப்பி. இதை பற்றி தகவல்களை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழக டாஸ்மாக் மது கடைகளில் எம்ஆர்பி விலையை விட மது பாட்டிலுக்கு ரூபாய் 10 முதல் 50 வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்தன. கடைகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. அப்படியும் கூடுதலாக பணம் வசூல் செய்யப்படுவதாக புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதால் புதிய நடைமுறையை அமல்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் மதுபான விற்பனை நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 4700 மதுபான கடைகள் உள்ளன. இந்த மது கடைகளில் மது விற்பனை செய்யப்படும் போது எம்ஆர்பி விலையை விட மது பாட்டிலுக்கு ரூபாய் 10 முதல் 50 வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குவார்ட்டருக்கு ரூபாய் 10 ஃபுல்லுக்கு 50 கேட்பதாக ஊழியர்கள் மீது குடிமகன்கள் தொடர்ந்து புகார்களை வைக்கிறார்கள். இந்த புகார்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை தமிழக அரசின் டாஸ்மாக் நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த பிரச்சனையை தீர்வு காணும் வகையில் இதில் ஏடிஎம் கார்டு மற்றும் யூபிஐ மூலமாக பணம் பரிவர்த்தனை செய்ய முடியும். தற்போது டாஸ்மாக் கடைகளில் 20% அளவிற்கு டிஜிட்டல் முறையே பரிவர்த்தனை நடைபெறுகிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனை என்றால் கூட கூடுதலாக பணம் வாங்கப்படுவதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எனவே தான் புதிய நடைமுறை அமல்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் வாங்கிய பொருட்களை ஸ்கேன் செய்தால் அதில் உள்ள தொகை மிஷினில் தோன்றும். அதை அப்படியே கிளிக் செய்யும் போது எவ்வாறு தொகை என்பதை நாம் பதிவிட வேண்டியது இல்லை. மிஷினில் காட்டும் தொகையை மட்டும் தான் டிஜிட்டல் முறையில் செலுத்த முடியும். அதேபோல டாஸ்மாக் கடைகளிலும் இனி மது பாட்டில்களை ஸ்கேன் செய்தால் அந்த பாட்டிலில் நிர்ணயிக்கப்பட்ட விலை மட்டும்தான் வரும் அளவிற்கு மாற்றப்பட்ட உள்ளது. இந்த தொகையை கார்டு மூலமாகவோ யூபிஐ வாயிலாகவோ செலுத்த முடியும். கூடுதல் தொகை செலுத்த முடியாது. இந்த புதிய முறையை அமல்படுத்துவதாக டாஸ்மாக் நிறுவனம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 10 நாட்களுக்குள் இதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று வங்கி அதிகாரிகள் உறுதி அளித்ததாக செயல்படுகிறது. புதிய முறை அமலுக்கு வரும் பட்சத்தில் கூடுதலாக மது பாட்டிலுக்கு வாங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. பிரச்சினை தீர்வு காணும் வகையிலும் இத்தகைய அமைப்பு செயல்படுகிறது. எனும் ரொக்கமாக பணம் கொடுக்கும் மது பாட்டில்கள் வாங்கும்போது இந்த பிரச்சினையை நீட்டிக்கவோ செய்யவோ எனவும் இதனை தீர்வு உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுபாட்டு பிரியர்கள் வலியுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.